இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். நானும் இந்த ஒரு 60 நாளா பாத்துட்டு 30 நாளா பாத்துட்டு இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் அது உண்மையை சொல்லுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்சேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டாங்க. ஜான் பிரிட்டோ, வயது 57. 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின். இவர் எம்எல்ஏ. ஆமா, இவருடைய அட்ரஸும் மேல இருக்கிற இவருடைய அட்ரஸும் ஒரே தெரு, ஒரே ஏரியா, பின்கோட் இருக்கு. அடுத்த வீடா இருக்கலாம், இல்ல ஒரே வீடான்னு தெரியல. நம்பர், வீட்டு நம்பர் கொடுக்கல. 4வது இருப்பது டெய்சி ஆதவ். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? சொல்றீங்க. சோ இது 5 பேர். இது அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கிறது ஜூன் 4ஆம் தேதி. மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபடைமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பென் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டெய்சி மார்டினுக்கும் அந்த பணம் போயிருக்கிறது என்று சொன்னால், வாய்ஸ் ஆஃப் காமன் மிக முக்கியமான ஆதவ் அர்ஜுனாவுடைய இயக்கம், அந்த நிறுவனத்தின் காரில் தான் திரு விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு சென்றார். அதன் பிறகு தன்னுடைய சொந்த காரை இப்ப யூஸ் பண்றார்.